வாசன் சதகோடி புண்ணிய வினா நாலாப்பி எனக்கு முதல் விளங்குறல, இப்போ விளங்குது. இப்போ இன்றைக்கு காலங்காலத்து 6:30 மணிக்கு 24 வயது சாவிடு. ஓகே, 41 நாங்கள் போய் பிரார்த்தனை பண்ணி, அப்புறம் அம்மா எப்படியும் 75 வயதாக இருக்கும். 85 இது 24 85 அந்த வீட்டுக்கும் போகணும். அங்கேயும் அழுதாங்க, இங்கேயும் அழுதாங்க. ஸோ முமுட்சுத்வம் சாதன சதுஷ்டே விவேக வைராக்கிய ஷட்சம்பத் முமுட்சுத்வம். புத்தர்கிட்ட அந்த சின்ன குழந்தை ஒரே ஒரு பிள்ளை பிறந்த பிள்ளை செத்தோடனே அம்மா எடுத்துகிட்டு அலைஞ்சோண்டு யார் என்ற பிள்ளைக்கு உயிர் கொடுப்பாங்க. கேள்விப்பட்டார் புத்தர் வந்திருக்கார், ஓடிப்போ அவரை திருவடியில் வச்சுட்டு 2 பிள்ளையை உயிர் கொடுக்கும். அது சிம்பிள். எங்க எது எந்த வீட்டில் மரணம் நடக்கலையோ, இந்த காலத்தில் புது வீடு காட்டி தான் நடந்திருக்கா இல்லையா, அது வேறு விஷயம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லையோ, ஒரே வீட்டில் எந்த வீட்டில் மரணம் நடக்கலையோ அங்கே கொஞ்சம் கடுகு வேண்டிட்டோம், அவ்வளோ பிள்ளைய விட்டுன்னு ஓடுறான். வீடு வீடாக போய் மத்தியானம் காலையில் போனோம், பின்னேரம் திரும்பி வந்து இல்லை குழந்தையை தூக்கிட்டு போய் அதை செய்கிற வேண்டிய செஞ்சுட்டு திரும்ப வந்து இவர்கிட்ட சொன்னா விளங்கி என்ன விளங்கிச்சு, இந்த உலகத்தில் மரணத்தில் தப்ப யாரும் முடியும். அது சிம்பிள் மனுஷனையா. ஆனால் அதெல்லாம் ஞானம் வருது. இப்போ கேள்வி என்னண்டா, முமுட்சுத்வா. நான் இதுக்கு நண்பர் மகனும் போயிட்டார், அப்பாவும் போயிட்டார். 2 பேரையும் புதைச்சிட்டு வந்து இவர் மகன் இருக்கார். மகனையும் புதைச்சார், இவர் எரிச்சார், அப்பாவும் எரிச்சார், இவர் இருக்கார். ஆனால் ஒரு குழப்பமும் இல்லை. ஏன் நான் சாமாட்டேன் இல்லையா. என்ன பாயிண்ட்டுண்டா, எனக்கே அதிசயமாக இருக்கு. ஏன் இந்த சாதாரண அறிவு இல்லை, அது தெரியாது வேறது தெரிய விடாமல் தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ என்ன வேணும் அது நமக்கு கிளியர். அது ஒரு கல்யாணம் கட்டி வச்சிருங்க, இல்லை இந்த பாகல் பண்ணி சரி போகும், இந்த வைத்தியம் தெரியாது தெரியாதுண்ணே. இது ஒரு காலை கட்டியும் போட்டான், அது எனக்கு விளங்கல. ஓகே, ஆனால் அது புத்தரிடம் போகணும். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களையும் வந்து எண்ணெய் சட்டியில் போட்டு புட்டிக்கிற மாதிரி இதெல்லாம் அவர் சொல்கிறார். என்ன அர்த்தம்னா யோசிச்சு பாருங்க. இந்த ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, தூரையும் போடுறீங்க, கேன்சர் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க, அவ்வளோ போதும். அவங்களே நம்ம பாரு ஆகலாம் இல்லையும். அப்போ நம்ம என்ன செய்யணும்டா, இந்த முமுட்சுத்வா பற்றி நம்ம வாங்கி கொண்டு இருக்கோம். அது ஏன் எனக்கு வரலண்டா, இல்லை எங்கேயும் ஒரு இடத்துல நீ வடிகாட்டின முட்டாள் ஒரு நானே அது சொல்ல மாட்டேன்டா, நான் வடிகாட்ட முட்டாள் இல்லையே ஏன் சொல்லுவோம். ஏன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். எந்த குருநாதர் சாமி சிவானந்த அவர் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ஃபில்டர்ட் ஈகோ என்ன இடியட், ஃபில்டர்ட் அந்த எசன்ஸ் ஆஃப் இடியேஷன் சொல்லி கொண்டிருப்பார். தமிழ் எப்படி, தமிழ் தானே இருக்குது வடிகாட்டின முட்டாள், அதை அவர் மொழிபெயர்ப்பு வச்சுருக்கார். அதான் அப்போ முமுட்சுத்வா. அதுக்குத்தான் தொண்டரோட கூட்டு கண்டாய், தொண்டரோட கூட்டு அடியார் அடியார் சத்சங்கம். அவன் மாதாஜி அடிக்கடி சொல்லுவா, சத்சங்கம் தான் எல்லாத்துக்கும் உயர்ந்தது. ஆனால் அந்த சத்சங்கம் இறைவன் கருணை இல்லாமல் உனக்கு கிடைக்காது. அப்படி இருக்கு. அது துளசி ராமாயணத்தில் இருக்கு. வின சத்சங் வினயனகோ வருது. அப்போ பாருங்க, நம்ம உலகம் இருக்கும், இங்கே சத்சங்க நடக்குது, கிளாஸு தான் சத்சங்க. என்ன நடக்குன்னா உள்ளதை முடியும் உள்ளபடி
ஆனால் இந்த உலகத்தில் 99.9 உள்ளதை நான் பார்க்க மாட்டேன். அப்போ என்னத்தை பார்க்குறேன் மகேஸ்வரன் ஐயா? எதிரா அவர்னு சொல்கிறேன், அதுக்கு எதிரா பார்க்குறான். நீ என்னதான் எதிராக பார்த்தாலும் பின்னால் பார்த்தாலும் முன்னால் பார்த்தாலும் நீ சாகுவாய். இப்படி தான் நேரடியாக சொல்லணும் மகேஸ்வரன் இல்லையா? கஷ்டப்பட சொல்கிறார் அதை. ஆனால் பாருங்களேன், இதில் கான்ட்ராஸ்ட்டை பார்க்கணும். ஏன் நம்மட அந்த இதயத்தில் வரலண்டா உண்மையிலே இங்கே மரணம் இல்லை. ஏன் அந்த பரம்பொருளே இந்த உலகமாக தெரிகிறார். அது உனக்கு ஞானத்தில் இல்லை, நினைவு அது உண்டு அனுபவத்தில் இல்லை. ஆனால் எங்கேயோ ஒரு மூலையில் அது எங்கேயோட சொல்லு நான் சாக மாட்டேன். ஆனால் சாகுவாய். ஏன் நீ உயிராக இருக்கபடியா ஜீவாத்மா இருக்கபடியா கட்டாயம் சாகுவாய், கட்டாயம் பிறப்பு. ஆனால் எனக்கு முதல்ல விளங்குறல என்னடா இதெல்லாம் அப்படி உருப்படியாக நடக்குது. இந்த 4 சவக்காலே இருக்குது. ஆனால் இல்லையோ அப்போ இதை விளங்கிக்கொள்ளணும், இதை கவனம் விளங்கணும். ஏன் இந்த முமுட்சுத்துற இம்பார்ட்டன்டா எங்கேயோ இடத்துல உண்மையிலே நீ எல்லாம் தெள்ள தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம், நீ அதுவாக இருக்கிற தத்துவமசி. என்ன அர்த்தம்? நீ அந்த பரம்பொருள்ன்றா என்னது? அது புருஷ சுத்தத்தில் வரும். தோன்றாத பிறவாத அந்த பரம்பொருள் தன்னை பலவாக காட்டிக்கொள்கிறார் 2 பேர். அப்போ இது உண்மையாக இருந்தும் எங்கேயோ ஒரு இடத்துல உனக்கு அது விளங்கியும் ஆனால் விளங்காமல் இருக்கு. ஆனால் கண்ணுக்கு முன்னே நடக்கத்தை நீ முதல் பார். என்ன பார்க்குற? மரணம். ஏன் திரும்ப சொல்கிறேன்னா நம்மளோட புத்தகத்தில் சேர்க்கணும், வேறு ரிமெம்பர் காட், ரிமெம்பர் டெத் அட் த சேம் டைம் சொன்னா அதை பயமுறுத்தாடுறதுக்காக சுதர்சன் உண்மையில் அந்த பரம்பொருள் விவேகானந்த சுவாமி இங்கே சொல்லியிருக்கார், எனி ஒன் ஹூ மேக் யூ அஃப்ரைட் ஓ டோன்ட் லிசன். யாரும் உன்னை பயப்படுத்தாட்டினா இல்லை, டோன்ட் லிசன் டு தெம். இரண்டா அபயம் சர்வபூத்தேப்பியா, அந்த இறைவன் மகனே பயப்படாது ஆயாம்னா யாம் இருக்க பயமேன். அப்போ உண்மையில் அபயம் பை ஜனகா, அதாவது ஜனகருக்கு ஆத்ம ஞானம் கிடைச்சோடனே குரு சொன்னார், ஜனகா நீ அபயத்தை அடைந்து விட்டாய், நீ ஆத்ம ஞானம் அடைஞ்ச சொல்லலை. ஏன் யாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். அது ஒரு பக்தராய் அவருக்கு தான் சொல்ல முடியும். அப்போ இன்றைக்கி நிறைய பிரார்த்தனை ஏன் பண்ணேன்னா இல்லை, இது பெரிய விஷயம். அம்மா சரஸ்வதி தாயாரில் இந்த ஸ்பீக்கருக்குள்ளால் இல்லை சத்தியத்தை சொல்லட்டும். எழுகடல் மணலை அளவீடின் அதிகம் எனது உயிர் எனது தெரிய சொல்லும் இடர் பிறவி அடையாளம் 84 லட்சம் சொல்லி பாருங்க. எழுகடல் மணல் அது நீங்கள் இந்த பின்னரை பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணும் சின்ன ரொம்ப நீங்கள் கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட 100 இதாக நீங்கள் கணக்கு பார்க்கலாம். ஒரு சுவாமி கிருஷ்ணாஜி மாதிரி ஒரு சொன்னால் இங்கே இந்த ஈசல் இருக்குல்ல என்னோட வரிமே அது கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்தில் அதில் உங்களோட 100 ஆண்டு நீங்கள் வாழ்கிறத அது 2 நிமிஷம் வாழ்ந்தது. அது உண்மையில் 100 வருஷம் அது வாழுது. ஆனால் உண்ட கண்ணுக்கு முன்னே ஒரு நிமிஷம் கூட டெட். இது பெரிய லீலை. நீ இந்த பக்கம் பார்க்க போனால் அந்த நான் எனது என்று செருக்குள்ள அந்த ஜீவாத்மாவுக்கு பரிணாமம் கொடுப்பதுக்குத்தான் முடியுங்கோ பிறவி. ஆனால் அந்த பரிணாமத்தில் மனித நிலை வந்ததுக்கு பிறகு நீ அந்த பரம்பொருளில் திருவடி அடை அல்லது ஆத்ம ஞானம் அடைஞ்சா நீ தப்பிட்ட. அப்படி இல்லையே மனுஷன்
எஸ் எஸ். அப்போ நீ அந்த எவரெஸ்ட் இதுக்கு போயிட்டு அங்கே போகிறது போல கீழே இறங்கிட்டு வர திரும்ப ரவுண்ட் அடிக்கண்டோ போகிறேன். அதுதான் ஈஸ்வர அனுகிரகாத் ஏவ பும்சா. அடித்தது போதும் அணைத்திட வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன். அப்படி அலையா. இப்போ பாருங்க, 24 வயது மகன் இந்த அடைக்கொண்டு நான் வரக்குள்ளே அழ தொடங்கினேன் இல்லையா? யோசிச்சுப்பார். ஆனால் அறிவு உள்ளவங்க இவங்க சாதாரண ஆக்கள் இல்லை. ஆனால் இருந்தும் இல்லை அது ஓகே. ஆனால் இங்கே கொஞ்சம் அறிவு இருக்குது. 85 வயது அம்மா அழுத வருது. ஆனால் நான் சொன்னேன் இங்கே இருக்கு இவ்வளோ பேரும் என்ன மாதிரி நம்ம எல்லாரும் அரோரா. அதை பற்றி யோசிச்சோ இல்லை. அது வயது போச்சு 85 வயது. அப்போது என்ன சர்டிஃபிகேட் பாருங்க. அப்போ நம்மளோட பாயிண்ட் என்னென்னா, நமக்கு போதும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே நம்பெருமான். நீ இதை நீங்கள் சாதனை நம்ம எடுக்கான். நான் அது 2-3 வரையும் சொல்கிறேன். அதை சிவபுராணத்தை கோயிலில் படிக்கக்குள்ள எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே நம்பெருமான், எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் ஐயா பெருமானே. திரும்ப திரும்பவும் சொல்கிறேன்டா, அது அந்த சிற்றறிவுக்கு அது விளங்காது. நான் என்ன நம்மனா நமக்கு சிற்றறிவு அணி இருக்குது. அதுக்கே பிறக்கிற சாகிறது எல்லாம் அப்படி என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? என்ன அதெல்லாம் சாதாரண, நீ இளம் பிள்ளை, இப்போ தான் என்ன 19 வயது என்ன. ஸோ முமுக்ஷுத்வாண்ட என்ன அர்த்தம் அதை சொல்லலே. பேர்னிங் டிசையர் ஃபார் ஃப்ரீடம். அதான் நெருப்பில் கால் வச்சா என்ன அப்படி இந்த சுதந்திரத்தை வீடு பேட்டி அடைவதையும் துடிச்சு கொண்டிருக்கும். சரி சார், இப்போ யோசிப்பார் 24 மணி தேலம் நெருப்பில் கை வச்சு பள்ளி நான் வந்தா அந்த இல்லை 24 மணி தேலம் நெருப்பில் நிற்க பதறி அடிச்சேன்னு சொன்னாங்க. பதறி அடித்த ஒன்று அது உண்மையிலே நீ இந்த உலகத்தில் நடக்க இந்த திருவிளையாடல் அறிஞ்சு கொண்டால் இல்லை என்ன நடக்கும்? நீ அப்படி தான் இருப்பாய். எனக்கு சரியாக விருப்பம். புத்தரை குதிரை என்ன நினைக்கிறது? அவர் இந்த குதிரைக்காரன் கொண்டு விட்டு இவர் இறங்கி மொட்டை அடிச்சுள்ள அவன் கேட்குறான், அரசே இளவரசே ஏன் இப்படி என்று அசட்டார். திரும்பி பார், எல்லாம் நெருப்பிடிக்க 10 எல்லாம் என்று அவர் சொல்கிறார். எதை பாருண்டு பார்த்துட்டு நெருப்பை காணலையே என்று சொல்லலாம். அதெல்லாம் உண்ட கண்ணுக்கு தெரியாது. ஏனுண்ட கண்ணில் ஆசை இருக்கு, அப்படி அவனுக்கு தெரியாது. ஆகவே இந்த முமுட்சுத்துவாண்டதை உள்ளதை உள்ளபடி உள்ளலவன் இந்த அதான் இது ரிமெம்பர் டெத் என்ன அர்த்தம்? ஆல்வேஸ். அதான் சரியா சொன்னீங்க. அது நான் ரிமெம்பர் கோடன்னு சொல்ல வேண்டியதில்லை. ஏன் உண்மையிலே நீ மரணத்தை பார்த்து கொண்டு இருந்தேன்டா, தப்புறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, அந்த பெருமான் தான். அப்போ கட்டாயம் நீ உண்மையிலே நீ மரணத்தை நினைச்சிருந்தேன்டா நீ இறைவனே. எஸ் எஸ். அப்போ முமுட்சுத்வா என்ன போதும் சொல்லியா இல்லை? அது எப்படி வருது? அது தேவாரங்கள் எத்தனை அழகா வருது. இழைத்தே நம் பெருமான், அது அப்பற தேவாது நிறைய வருது. ஸோ சேசன் விவேக வைராக்கிய ஷட்சம்பத்து முமுட்சுத்வா. இது 4 இல்லாமல் உனக்கு ஞானம் கிடைக்காது. அதில் 4வது இது. முதல் 3 உனக்கு இருந்தால் தான் முடியும், 4வது வரும்.
அப்போ அதை கூட்டி கொண்டு போ. அது விவேகம். இப்போ நான் உண்மையை சொல்கிறேன், விவேகம் தான் சொல்கிறேன். இப்போ என்ன சொல்கிறேன், நான் முமுட்சுத்துவ சொல்லலை. என்ன சொல்கிறேன், விவேகத்தை பார். ஒரு இடத்துல அது யோகாட்டால் வருது. இந்த நிலம் உறுதியாக இருக்கிறதுக்கு காரணம் இத்தனையோ கோடி மக்கள் செத்து அவங்களோட எலும்பு இருக்கிறபடியாக தானே இருக்கு யோகா ஸ்டார். இந்த நிலம் என்ன கொஞ்சம் பேர் சொல்கிறேன். ஏன் யோசிச்சு பாரு, எத்தனோ பில்லியன்ஸ் மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் எடுத்துருக்கணும் இல்லையா? ஸோ விவேகத்தால் என்னதை பாருண்டா, முதலாவது சஃபரிங் சொல்லுங்க. ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், சாயா துக்கம், புனப்புனா சம்சார சாகரம் துக்கம், தஸ்மாத் ஜாக்கிரத ஜாக்கிரத. இது சங்கராச்சாரிய சொல்லுவோம். ஜன்ம துக்கம் உங்களுக்கு அதான் பிள்ளை பிறந்தனே இந்த திருவிழா நடக்க கொழும்பில் என்ன பிள்ளை பிறந்தா ஓகே. என்ன சொல்கிறேன்டா, இல்லை அந்த யோகா வாய்ட்டால் படிச்சுப்பாங்க, எடுத்துகிட்டு வருவாங்க. என்னன்னா அதில் இந்த குழந்தை வர்ற கஷ்டத்தை நாம் சொல்கிறேன். குழந்தைன்னு பெரிய தான், அதுக்கு 1-2 விரலும், அது வயிற்று குத்தா, நுழம்பு கடிக்குதா, அதனோட எப்படி சொல்கிறேன் இல்லையோ, அது கொண்டே இருக்கு. குழந்தை அது இப்போ தான் சொல்கிறேன். இன்னும் ஜன்ம துக்கம், ஜரா துக்கம். ஜராண்டா முதுமை. ஆமாஜி நம்மண்டே போடுறோம்னு சொல்லுவாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. இல்லை 3 பஞ்ச புலன்களும் தங்களோட காரியத்தை செய்ய மாட்டேன்னு. அடுத்து எல்லாமே என்ன இழந்து கொண்டு போகுது. தனியே உங்களுக்கு விளங்கு தெரியல. எங்களோட அப்பா உண்மையை தான் சொல்லுவோம். இல்லை எடுக்க பரதநாடு கேட்டுப்பாங்க, கட்டி கொண்டு இல்லை 3 வருஷம் சாப்பிடணும். என்ன பாருங்க, கற்பனையாவது பண்ணி பாருங்க. நீ தனியே ஒரு ஆத்மஞானிக்கோ பக்தனுக்கோ அவன் தனிமை இல்லை. முதல்ல பெருமான திருவடியில் இருக்கிறான். ஆனால் சாதாரண மக்களுக்கு எல்லாம் தனியே ஒன்றும் இல்லை. ஸோ ஜன்ம துக்கம் இதைத்தான் சொல்கிறேன். ஜரா துக்கம்னா முதுமை, தாங்க முடியாத துக்கம். வாயில் கிடந்து முதல் வரி என்னது, நோயிற்றுடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடந்து படராமல் பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள். இதில் ஒழுங்கா சொல்லு. இது எங்களோட மாதாஜின்னு சொன்னவ இங்கே இந்த உடம்பு விட்ட அந்த அம்மாவும் இதை சொல்லி கொண்டிருப்பாங்க. ஏன் இல்லை ஆனால் 100 விதமான ஆக்கள் இல்லை பாயிருந்தது இது 3க்கு எதிராக தான் நடப்போம். ஸோ ஜன்ம துக்கம், ஜரா துக்கம், ஜாயா துக்கம், புனப்புனா சம்சார சாகரம் துக்கம். பாருங்க, இது கடலை கடக்கிறதுக்கு தோணியால் கடக்க முடியாது, கப்பல் அம்மன் அது கோலம் இல்லை. இப்போ நான் என்ன வரேன்னா, இந்த விவேகம் கூட இதில் தப்புறதுக்கு வழி பார்ப்பா. அதுதான் முமுட்சுத்துவம். ஆனால் அதே இல்லைண்டா நான் என்ன அதை சொல்லலை. விவேகம் இல்லைண்டா முமுட்சுத்தம் தானே அவர் விவேகத்தெல்லாம் வருது. அவர் சொன்னார் யார் புத்தரன் என்ன பாரு நெருப்பு கொளுத்து. இப்போ நம்ம மற்றவங்களை விடுங்கோ எஸ் வெரி சீரியஸ் மேட்டர். ஏன்னா நான் அந்த முன்னுக்கு இருக்க மனிதன் இல்லை அன்றைக்கு அவரு சொன்னேன். நான் இளந்தாய் செத்து கிடக்கிறாள், 3 மாத குழந்தை இழுத்து போகுது பால் குடிக்கிறது. அதுக்கு முதல்ல பல மரணங்களை பார்த்து தான் தொடங்கிட்டேன். ஆனால் இதை பார்த்தோன்னே லாஸ்ட் ரோ அட் த கேமல்ஸ் பேக். முடியாது இனி பட முடியாது, துயரம் பட முடியாது, அரசே பட்டதெல்லாம் போதும் இனிமேல் இதுக்கு மேலே ஒரு உதாரணம் வேணும். எஸ் ஆனால் கேட்கணும். அவங்க எல்லாரும் பார்த்தாங்க, மற்றவங்க எல்லாரும் நான் என்ன சார் எல்லாரும் நிறைய பண்ணிட்டாங்க. அவங்களோட கண்ணில் படவில்லை. அப்போ நான் விவேகம் இல்லை, விவேகம் இல்லையா யோசிச்சுப்பார். ஏன் நமக்கு பட்டுது
பார்த்துக்கொண்டே வந்தாய். கடையண்ட பாட்டியண்ட இதில் ஒரே மரணம் 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 மரணம். ஓகே, இது டூ மச் அன்பேரவு. என்ன துடிச்சு போயிட்டு யோசிச்சு பாரு என்ன மாதிரி இருக்கும். ஆனால் இதுதான் பாயிண்ட்டு. அம்மா நீ விவேகத்தால் பார்க்காட்டி எனக்கு அது எல்லாரும் ஜாரம். அப்பா என்ன ஞானம் பாருங்க போனாணி, என்ன ஞானம் எல்லாரும் எல்லாரும் நான் படிஞ்சா மாட்டேன், அது ஒரு விஷயம். ஸோ விவேகத்தை கூட்டிகிட்டே போனால் நான் ஏன் முமுட்சத்தை சொல்கிறேன். ஆனால் விவேகத்துக்கு முமுட்சத்துக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. விவேகம் இருக்கிறவங்க மூச்சுனா டைம் இருக்கும், மறு இடையில் 2 விளையாடி கூட பரவாயில்ல. ஏண்டா சாமியார் உதாரணத்துக்கு எடுத்து போனால் ஒன்றும் தெரியாது, ஆனால் முழுதும் பார்த்து டெத் இஸ் சர்டன். டெத் தான் என்னது அது பேர் பிறப்பதற்கே தொழிலாகி என்ன முதல் பாரி என்ன அது முதல் வரி என்ன திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில் தீவண்ணர் திறமொருகால் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூடாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் பெருநோய்கள் கெட வெண்ணீர் அணியாராயில் பிறந்தவார் ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து. அதை மட்டும் காணாது, பெயர்த்தும் செத்துன்னு சொல்லி போட்டு பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார். அதை முதல்ல சொல்லியாச்சு, அதை நிப்பாட்டிருக்கணுமே இல்லை. அவங்களோட தொழில் என்ன? பிறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றார். அது நம்மள தேவாரம். நம்மளா எப்படி பாரு, இது மச்சனையா நீங்கள் சரியாக சொன்னீங்க. அதாவது நம்ம சொல்கிற அவ்வளவும் சத்தியமோ இல்லையோ முருகன், இதுக்கு எதிராக ஒரு வார்த்தை உங்களை சொல்ல முடியாது. ஏன் அவர் நடைமுறைன்னு சொல்கிறார், ரைட். ஆனால் இந்த உலகத்தில் 99.9% இல்லை அவ்வளோ உங்களுக்கு இதுக்கு எதிர்மாறால நடக்கிறாங்க. அப்போ பொய் வாழ்க்கை இல்லையோ? அதுதான் இது. இதில் வேர் பொய் வாழ்க்கை. அம்மா எஸ், அதில் நான் பி கேர்ஃபுல். குட்டலை ஊர்ன மட்டைகள் எஸ் எஸ் சரி சரி. ஆகவே அதான் உங்களுக்கு குருநாதன் நான் சொன்னேன் உங்களுக்கு, பி கேர்ஃபுல் ஆஃப் த இன்மேட்ஸ் ஆஃப் தி ஆஷ்ரம், தே ஆர் நாட் ஆல் சீக்கர்ஸ். எனக்கு தூரங்கள் உள்ளவங்க அப்புறம் பார்த்தா இருக்கிறாங்க 35 வருஷமாக என்ன சாதனை செய்து கொண்டு 35 வருஷம். அப்பா நோ, நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, நேற்றைய விட இன்றைக்கு நீ எவ்வளோ தூரம் இந்த வழி வந்துருக்கான்னு எழுதுங்கோ. அதுதான் விசேஷம். பக்தி அந்த வழியில் செய்ய முடியாது, நீயே இல்லை. ஆனால் இங்கே நீ உண்மையில் பார்க்கலாம். என்னது மேயு என்ன பாவம், என்ன பாவம் அதை மற்றது நான் அதை சொல்லலை. நான் சொன்னமே அம்மையப்பா bless you Mahadev so that you recognize the arising of the ego center. விளங்க முருகன், அதாவது நான் என்ற இந்த பொய் நான் எங்கே வருதுன்றதை நீ பார்த்துக்கொள்ள நல்லா பார்க்கலாம் முருகன். எஸ், அதான் இல்லைண்ணா, உங்களோட இஷ்டதேவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். எந்த நான் இல்லை அலை தன்னை திடப்படுத்தி கொண்டு நான் என்று சொல்கிறது எனக்கு தெரியும். அதில் எழுது கொஞ்சம் 5 வருஷம் ரமணா, நோட் ஒரு 5 வருடம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் தானே கிடைக்கும், அப்படி தான் எழுது.